எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். நான் டிவி பார்க்க உட்கார போறேன். என்னைய கூப்பிடாத சொல்லிட்டேன். ஏடி கட்டில உங்களும் நோட்டு புக்கெல்லாம் கிடந்ததை எடுத்து வச்சீங்களா? எல்லாம் ஒதுக்கி எடுத்து போட்டேம்மா. அந்த மாடு தான் ஒண்ணுமே செய்யாம போன் நோண்டிட்டு கிடக்கு. இனி எதுக்குறாலும் அவளை கூப்பிடு பாத்துக்க. போன் நோண்டிட்டு கிடந்தனா நல்லா சொல்லுவட்டி. எம்மா அவ சும்மா சொல்றா. அவ பேச்ச கேட்டு எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டிடலான்னு பாக்காத. யாம் டீ ஒரு மாதிரி அலறிட்டு வர. இவ துணியை வைக்கன்னு பீரோல கிடக்க ஏன் துணியை பூரா கீழே தள்ளி விட்டாமா? மடிச்சு வைக்கல, ஒழுங்கா மடிச்சு வைக்கணும். சும்மா அந்த ஆளை தூக்கி சுருட்டி வச்சிருந்தனா பீரோல திறக்கச்சுல விழதான் செய்யும். அவ துணியை யாம் டீ கீழே தள்ளி விட்ட. எம்மா இவ என்ன செஞ்சா தெரியுமா? துணியை மடிச்சு வைக்கிறதுக்கு வலிச்சு போய் அவ்வளவு துணியை சுருட்டி சுருட்டி அந்த ஆளை வச்சிருக்காமா. நான் என் துணியை வைக்கிறதுக்கு பீரோல திறக்க அப்படியே அவ்வளவு என் தலைமையில வந்து விடுது. சண்டை போடாதீங்க மக்களே, இப்ப சித்தி வந்துருவா. பெரியம்மா ராணி, பெரியம்மா வா மக்களே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க அம்மைக்கு வர்றதுக்கு நேரமே காணாது. எப்ப கூப்பிட்டதுக்கு எப்ப வந்திருக்கா பாத்தியா? உண்மைக்குமே நேரம் இல்லக்கா. இன்னைக்கு எப்படியாட்டும் வந்துரும்ல வந்திருக்கேன். நீ வராமதான் இருந்து பாறேன். வாங்க சித்தி. அம்மா உங்க மேல நல்ல கோவமா இருந்தா. அபி சோனி மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கீங்களா? காலேஜுக்கெல்லாம் போறீங்களா? ஆமா பெரியம்மா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சித்தப்பா வரலையா? சித்தப்பாக்கு வேலை இருக்கு மக்களே. எங்களை கூப்பிடுச்சுல வருவாவ. நீதான் ஆளு அணைக்கமே இல்லாம இருந்துகிட்டியே. என்ன செய்யக்கா, வேலை அப்படி இருக்கு. வயலு தோடன்னு அப்படியே பேயிருது நேரம்லாம். எங்க போவ? ஒரு பக்கமும் போக வழி இல்லக்கா. முன்னாடி கிடைக்காத மாசத்துக்கு ஒரு வாட்டி போவோம் பாத்துக்கிடுங்க. இப்ப அதுவும் கவினு வாங்கி தந்துடுறானா. நம்ம கிராமத்தை விட்டு வெளியில எங்கேயுமே போறது கிடையாது. அம்மா இங்கினுக்கு இங்க வந்ததுக்கே கால் நல்லா வலிக்கு. நீயாவது வரலாம்லக்கா? எனக்கு எங்கம்மா நேரம் இருக்கு. ஸ்கூல் படிக்க பிள்ளைகளா வச்சிருக்கேன். காலேஜுக்கு நேரம் போக வேண்டியதா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடுறாவ. அந்த ஒரு நாளிலேயும் இந்த மாடுகள் துணியெல்லாம் துவைச்சு போடுறதுக்கு, காய போடுறதுக்கு, மடிச்சு வைக்கிறதுக்கு இதுக்கே நேரம் சரியா இருக்கு. சௌமி வா, நம்ம போய் டிவி பாப்போம். பெரியம்மா நான் போய் டிவி பார்த்துட்டு இருக்கேன். போய் பாரு மக்களே. உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆட்டு பெரியம்மா, நீ ஊருக்கு போறதுக்குள்ளேயும் பெரியம்மா உனக்கு பண்டம் சுட்டு தரேன், கொண்டுட்டு போ. சரி பெரியம்மா. சௌமி நல்லா வளர்ந்துட்டடி. ஏன் ஹைட்டுக்கு வந்துட்டியே? ஆமாக்கா, நீ 8ஆம் கிளாஸ் படிக்கம்ல. ஐயோ ஐயோ. ஈ குச்சி கிண்டல் அடிச்சு கிடந்தாலும் சவுட்ட பேத்துருவேன். அம்மாட்ட சொல்லட்ட மாட்டி? நான் ஒன்ன உனைய பார்த்த சிரிச்சேன். அம்மைக்கிட்ட நீயும் சொல்ல, நானும் சொல்றேன். ஐயே எக்கா சண்டையே போடுறியே. ஒண்ணு இல்ல சௌமி, அவளுக்கு நட்டு கலண்டுட்டு. நீ வா போவோம். சோனியக்கா வாங்க. வாரேன் வாரேன். குயில பூடிச்சி கூண்டில் அடிச்சி கூவ சொல்லுது இந்த உலகம். மயில பூடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுது இந்த உலகம். அது எப்படி ஆடுமப்பா, இது எப்படி பாடுமப்பா. பொம்பளையா பிறந்தது ஒரு குத்தமா? பொழுதனைக்கும் வேலை சொல்லியே கொள்றாங்கப்பா. இந்த குப்பையில யாரு கிடந்து அள்ளுவா? போ போ, எல்லாம் வெளியில போ. இப்படியே அவ்வளவு குப்பையும் வெளில தள்ளி விட்டுருணும். யாருக்கு தெரிய போகுது? மர்மவுள, ஏ கூறு கட்ட மர்மவுள. என்னத்தே வேலை செஞ்சாலும் திட்டுறிய, வேலை செய்யாம கிடந்தாலும் திட்டுறிய. உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனையா? ஆக மொத்தம் என்னைய திட்டிகிட்டே தான் இருப்பீங்க. அதே ஒரு பொழப்பா வச்சுட்டு அலையறீங்க. அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிருவேனே. வேலை செய்யறது பெருசு இல்ல, அத கூரோட செய்யணும். இப்படியா தூத்தி எல்லா குப்பையும் வெளியில தள்ளுவ? இப்ப அது யாரு வந்து அள்ளுவா? அதை எதுக்கு அள்ளணும்? அது பாட்டு கிடந்துட்டு போகுது. எந்த நேரத்துலதான் இவளெல்லாம் பெத்தாவளோ. இப்ப எதுக்கு இந்த கிளவி தலையில அடிக்கி? அதான் உனைய சொல்லி குத்த இல்ல, எல்லாம் உங்க அம்மையை சொல்லணும். அதான பார்த்தேன். இப்போ உங்களுக்கு எங்க அம்மாவை இழுக்கணும்.
அதுக்கு எப்படி இழுக்கலாம் என்ன சொல்லி திட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. இப்படி மலைமாடு மாதிரி வளர்ந்தா போருமா? அறிவு இருக்க வேணாமா? இப்ப நீ அங்க தள்ளி விட்டுருக்க மண்ணெல்லாம் மிதிச்சு மிதிச்சு தானே மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவ. மறுபடியும் வீடு குப்பையா தானே ஆகும். போ, போய் வெளியிலயும் தூத்து பெருக்கி அள்ளு. இனிமே இப்படிலாம் செய்யாத. அடுப்புல சோத்தை வேற போட்டிருந்தோம், அது வேற பொங்கி சிந்திடக்கூடாது. இப்ப இதை நம்ம பார்த்து கண்டிக்கலன்னா தேனாம இப்படிதான் தூத்து தூத்து தள்ளி விடுவா. ஏன் தான் கல்யாணம் முடிச்சோமோ, நம்மெல்லாம் வேலை செய்யறதே பெருசு. இதுல இந்த மாமிய கிளவி வேற என் தலையில கட்டி விட்டு இப்படி பாடா படுத்துதுவோ. கேடக்கட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம். இது சொன்ன உடனே செய்யணும்னு எதுவும் சட்டமா? பச்சை பிள்ளைய எப்படி ஆட விட்டுருக்காவ. இந்த ஏஐ வந்ததுதான் வந்தது, எல்லாரும் இதை வச்சு என்னென்ன கூத்தலாம் பண்றாவ. அடுத்து இங்க பாரு, இது என்ன ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தனியா மலையை நோக்கி போகுது. இப்ப இதான் ட்ரெண்டு போலையே. ஐயையோ, பெண் குயின் செத்தே போயிட்ட. அது சரி, இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகுது நடந்து? இப்ப இதெல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காவமா. இந்த பெண் குயின் அழகா தனியா போய் வாழலாம்னு நினைச்சிருக்கு. இந்த பெண் குயினுக்கு கிடைச்ச வாய்ப்பை மாதிரி வீட்டில் இருக்க பெண் குயின்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருந்தா இந்த புகுந்த வீட்லேயும் சொந்தக்காரங்களும் கூட சுற்றி இருக்க மனுஷங்களும் தர மன அழுத்தத்தால இப்படி தனியாக நிம்மதியை தேடி போகிறதுக்கு எத்தனை எத்தனை பெண் குயின்கள்லாம் காத்திருக்காவளோ தெரியல. காமெடி தான். அடுத்து என்ன போட்டிருக்கான்? என் மலைமாடி எத்தே ஒரு குப்பைய அல்ல சொன்னதுக்கு உட்காந்து போன நோட்டிட்டு இருக்கியே. வீட்டுல உள்ள அடுத்தடுத்த வேலையில யாரு பாப்பா? சி, இப்படி ஒரு பொம்பளை எங்கேயும் பார்த்ததுண்டா? அங்க அடுப்பங்கரையில போட்டது போட்டபடி கிடக்கு. இன்னும் குழம்பு கறி வைக்கல, காய் நறுக்கட்டா, ஒரு மசாலா அரைச்சி தரட்டான்னு வந்து ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. வயசானவா அடுப்பங்கரைக்குள்ள கிடந்து வேலை பார்த்துட்டு இருக்காளே, நம்ம கொஞ்சம் ஏண்டதை செஞ்சு கொடுப்போங்கிற அறிவு கிடையாது. இப்படி போன பார்த்து பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கியே என்ன? இல்லத்தே, அது கால் ரொம்ப வலிச்சதா, அதான். இந்த 10க்கு 10 ரூம தூத்தது உனக்கு கால் வலி வந்துட்டோ? இப்ப என்னத்தே, வேலை தானே செய்யணும், வாங்க செஞ்சு தரேன். ஆமா, அது என்னது பெங்குயின்னு பெங்குயின்னு சொல்லிட்டு கிடந்தியே, விட்டா எல்லாரும் ஓடிடுவாங்களா? என்ன பெங்குயின்னு? கிளவி எல்லாத்தையும் ஒளிஞ்சு கிடந்து ஒட்டிக்கட்டு வந்திருக்கு போலயே. அத்தே, அது பெங்குயின் இல்லத்தே, பெண் குயின்னு. வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் குயின்னு சொல்லிட்டு இருந்தேன் தே. அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்களாம் பெரிய குயின் தே, ராணி. என்னத்தையாவது சொல்லி மழுப்பலான்னு பார்க்காத, வந்து வேலையை பாரு. நல்ல வேலை, குப்பை அள்ளி போட சொன்னதை மறந்துட்டு. அந்த குப்பையை தூத்து அள்ளி போட்டுட்டு வா. அந்த ஆளை எனக்கு என்னன்னு வந்துடாத. இந்த கிளவிக்கு சரியான பாம்பு காதா இருக்கும்னு நினைக்கேன். நம்ம மனசுல நினைக்கிறது கூட அதுக்கு கேக்கு. போண்டா நல்லா இருக்கா ராணி? நல்லா இருக்குக்கா. உனக்கு மட்டும் எப்படிதான் இந்த கடையில உள்ளது மாதிரி செய்ய தெரியுதோ தெரியல. அது நான் வந்தது பொடு பொடுன்னு போட்டு கொண்டு வந்துட்டியே. நம்ம மாவு மற்ற பொருளெல்லாம் போடுறத கரெக்டாக போட்டு விரவுனா சரியா இருக்கும். நீ போடுற போண்டானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. எங்கள் ஊரில் உள்ள கடைகள்லாம் இவ அப்பா வாங்கிட்டு வருவாவ. ஆனால் இந்த மாதிரி ருசியாக இருக்காது. உனக்கு பிடிக்கும் தான் செஞ்சேன். நல்லா சாப்பிடு. சட்னி கொஞ்சம் ஊத்தட்டா? வேணாக்கா, உன் போண்டாவை எனக்கு வெறும்னா சாப்பிட தான் நல்லா பிடிக்கும். இந்தா பனங்கிழங்கு கொண்டு வந்தேன், பிள்ளைகளுக்கு நல்லா அவிச்சு கூடு. ஏன் டீ இவ்வளோ ஆண்டை கொண்டு வந்திருக்கே? எல்லாம் நம்ம தோட்டத்துல போட்டதுதான். பிள்ளைகளுக்கு கொடுக்கா. மாறி இளநீ தேங்காய்லாம் அவி அப்ப கொண்டு வருவாவ. நல்ல பருங்கிழங்கா இருக்கு பாத்தியா? ஆமா, உனக்கு நான் கட்டி வைக்கும் போதே நல்ல பரிசு பரிசா பார்த்துதான் எடுத்து வச்சேன். நான் தான் உனக்கு வருஷம் வருஷம் கொண்டு வந்து தந்துருவேனே. கடையில வாங்கினியோ? இல்ல இல்ல வாங்கல. நீ எப்படியும் மாமாட்ட கொடுத்து விடுவேன்னு தெரியும். அம்மா, கவின் பையில ஆளையே காணும், இன்னும் வர காணும். அவன் ஃப்ரெண்டு கூட எங்கேயோ போறேன்னு போயிட்டான்.
காலையில இட்லி அவிச்சு கொடுத்தேன், வடை சுட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு போயிட்டான். இட்லியக்கா அவிச்சு கொடுத்த, அவன் என்னன்னு சாப்பிட்டானோ? நான் இட்லி அவிச்சு அணுகுண்டா வச்சிருக்கேன், எனக்கு வேண்டாண்டு ஓடிடுவான், சாப்பிடவே மாட்டான். இந்த சவுமி பிள்ளையும் அதே கதை தான், திங்கவே செய்யாதுவோ. அப்படியா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. இட்லியை வச்சு சாம்பார் சட்னி வச்சு வடை வச்சு கொடுத்தேன், சத்தம் கட்டாம சாப்பிட்டுட்டு போயிட்டான். சரியான ஆளுதான், வரட்டு நான் கேட்கேன். நான் இவனுக்காக சட்டியே பயந்துட்டு இட்லி அவிக்க மாட்டேன். அவன் உன்கிட்ட தான் இப்படிலாம் செல்லம் கொஞ்சிறான், நம்மள்கிட்டலாம் வந்தா நல்லா தான் இருக்கான். அது சரிதான். என்ன அக்காவும் தங்கச்சியும் ஒன்று கூடியாச்சா? வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நல்லா இருக்கேம்மா ராணி. என்ன இந்த பக்கம் ஆளையே காணோம்? வயல்ல பயிரும் பூவும் போட்டிருக்கலாம் மாமா, அதை விட்டுட்டு எங்க வர? ஒரு இடத்துக்கு நான் அவ்வளோ முடியல. நீங்களும் தான் அக்காவை எங்கேயும் கூட்டு வர மாட்டீங்களே. ஆமா, உங்க அக்கா பச்சை குழந்தெல்லாம் நான் கூட்டு வந்தாதான் எங்கனாலும் போவாளாக்கும். அவளை என்ன பிடிச்சா வச்சிருக்கேன், எங்கனாலும் போயிட்டு வான்னு தான் சொல்றேன். என்னக்கா மாமா இப்படி சொல்றவ? அப்ப நீதான் வர மாட்டேக்கியோ? ஆமா, இப்ப இந்த மனுஷனுக்கு நான் எங்கேயாவது பேரணும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுக்கா. ஏட்டி நீ வேற, எனக்கு பாதி நேரம் உடம்பு சரியில்லாம போயிருது, மீதி நேரம் இவ்வளவு கிட்ட போராடியே உயிர் போயிருது. இதுல நீ எங்கோடி வெளியில வர? வீட்டு வேலையும் சரியா இருக்கு. ஐயையோ, நான் வேற அக்கா தங்கச்சிக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணிட்டேன் போலயே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அக்கா சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிட்டாலே பிள்ளைகளை பார்க்கவும் வீட்டை பார்க்கவுமே சரியா இருக்கு. நானே கவினுக்கு சவுமிக்கு 4 நாள் லீவ் விட்டுருக்காவளே தான் வந்தேன், இல்லைன்னா எங்க வர நேரம் இருக்கு. அடிக்கடி வந்துட்டு போவாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரையும் பார்க்கவே முடியல. நல்லா இருக்காவோ, எங்களை முன்னாடி போக சொல்லிட்டாவோ. அவைய சாயங்காலம் மட்டும் பொறுமையா வருவாவ. அப்ப மதிய சாப்பாட்டுக்கு வரமாட்டாரோ? ஆமா மாமா, வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு பையன் வருவாரு. அம்புஜோ, மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்ல குழம்பு வச்சு கூடு. ஆட்டுங்க. இந்தா. அந்த பையில என்னது? இது பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கிட்டு வந்தேன். சவுமிக்கு பால்கோவா கேக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாள்ல, கொண்டு போய் கொடுக்கேன். எல்லாரும் உள்ள கடந்து டிவி பார்த்துட்டு இருக்காவ, கொண்டு போங்க. உன் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் மாமா பால்கோவா வாங்கிட்டு வந்துருதாவ. சவுமி ஒரே ஒரு நாள் தான் சொன்னா பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, மறக்காம எப்பயும் வாங்கி கொண்டு வந்து தந்துடுறாவ. ஆமா ராணி, அவிய பிள்ளைகளுக்கு மேலாம் ரொம்ப பாசமா இருப்பாவ. சரி, நீ சாப்பிட்டு எடுத்து வா, நான் இந்த கறியை கழுவி சிக்கனுக்கெல்லாம் மசாலா போட்டு ஊற வைக்கேன், பிள்ளைகளுக்கெல்லாம் பொரிச்சு கொடுக்கலாம்னு பாத்தியா? இருக்க, நான் உனக்கு கறியெல்லாம் கழுவி தரேன், நீ மற்ற வேலையெல்லாம் செய். இந்தா, நீ எடுத்து சாப்பிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.